இந்த செட்டப்பை பார்த்தோன்னே கண்டிப்பாக ஒரு சேனல் வந்து உங்களுக்கு யாவதுக்கு வரும். அதை ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக இதை பண்ணலை, சும்மா ஜாலியாக ஒரு மொட்டை மாடியில் உட்காந்து ஒரு ஜாலியான ஒரு கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட எய்மு. எஸ், நம்ம இருக்கிறது டிசம்பரில் நம்ம இருக்கோம். டிசம்பர் வந்துட்டாவே நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின் என்ன, டிசம்பரில் கார் வாங்கினோன்னா நமக்கு ஆஃபர் கிடைக்குமா கிடைக்காதா, அப்படி வாங்கினோன்னா அது பாசிட்டிவா நெகட்டிவா, இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம கார் கன்சல்டிங் வந்து நம்ம பண்ணுறோம் ப்ரோ. இதில் இந்த டிசம்பரில் மெஜாரிட்டி பீப்புள் கேட்குற கொஸ்டினே வந்து இதுதான். நான் வந்து வெயிட் பண்ணலாமா, ஜனவரி எடுக்கலாமா, இல்லை இப்போ எடுத்தேன்னா எனக்கு டீல் கிடைக்குமா, எவ்வளோ கிடைக்கும், எந்த காருக்கு எவ்வளோ கொடுப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேட்பாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் தான். பட் ஜாலிங்கிறதுக்காக உங்களுக்கு இதில் எதுவும் டேட்டா கிடைக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் கார் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் அதிகமான டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசம்பர் அப்படின்னாவே எதனால் ஆஃபர்ஸ் அதிகமாக கிடைக்கிது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் தான், அதாவது இயர் எண்ட் அப்படிங்கிறது ஒரு பிராண்டுக்கு அவங்க ஸ்டாக்கை கிளியர் பண்ணியே ஆகணும். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் ஜானில் போயிட்டீங்க அப்படின்னா இப்போ இருக்கிற ஸ்டாக் எல்லாமே ஓல்டு ஸ்டாக்காக மாறிடும். சரியா? அப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, ஏன் நீங்கள் 2025 இயர் மாடல் தான் வச்சுருக்கீங்க, ஜான்வரியில் இந்த கேள்வி நீங்கள் கேட்பீங்க, அப்போ எனக்கு அது அதிகமாக பெனிஃபிட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த காரோட டிப்ரிஷியேஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக வந்து அவங்களுக்கு இருக்கும். அப்போது அதை ஓவர் ரூல் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அதிகமாக வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்து அதை வந்து புஷ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இயர் அண்ட் சேல், கிளியரன்ஸ் சேல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ யூஸ்வலாக எப்படின்னா, நமக்கு யார்டில் என்ன கார் அவைலபிளாக இருக்கோ, என்ன கலர் அவைலபிளாக இருக்கோ, என்ன வேரியண்ட் அவைலபிளாக இருக்கோ, சம்டைம் வந்து எந்த காரை நீங்கள் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதே அவைலபிலிட்டி ஆஃப் கார்ஸை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஒரு நல்ல டீல் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரி, இப்படி போகிறதுனால என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ்? ஃபஸ்ட்டு நெகட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் எடுக்க போகிற கார் வந்து 1 இயர் ஓல்டு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங்காக மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். இன்றைக்கி நம்ம இருக்கிறது, நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிறது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக். ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு கார் எடுக்கிறீங்க அப்படின்னா, சரி இப்போ நீங்கள் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 15th 20th மேலே அந்த கார் கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னுமே ஒரு 10 days தான் இருக்குது. பட் இருந்தால் கூட 1 இயர் ஓல்டு கார் தான். அப்போ இந்த 1 இயர் ஓல்டு எங்கே உங்களுக்கு இம்பேக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் ரீசேலில் வந்து இருக்கும். நீங்கள் ஒரு காரு 3 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க அந்த காரை அப்படின்னா, இந்த 1 இயர் அந்த 3 இயர்ஸோட ரீசேல் வேல்யூவில் மிகப்பெரிய இம்பேக்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இல்லை நான் கார் எடுத்தேன் அப்படின்னா ஒரு 10 வருஷம் மினிமம் வச்சுப்பேன், 12 வருஷம் வச்சுக்குவேன் அப்படின்னா, இந்த 1 இயருங்கிறது பெரிய இம்பேக்ட் வந்து இருக்காது. ஸோ அப்படி நீங்கள் எதில் கேட்டகரியில் இருக்கீங்கிறத பொறுத்து தான் இந்த டிசம்பரில் நீங்கள் கார் வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த வருஷம் இதெல்லாம் வந்து வருஷம் நடக்கிற விஷயங்கள். இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பேச போகிறோம். இந்த வருஷம் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு ஒரு ரிவிஷன் நடந்தது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறமா கார்ஸோட சேல்ஸு இல்லை ப்ரோ பயங்கரமாக பூம் ஆயிருக்கு. எல்லா பிராண்டும் மினிமம் 18%, 20%, சில பிராண்ட் 30%லாம் போயிருக்கு. இது வரைக்கும் அவங்க ஹிஸ்ட்ரியில் இல்லாத சேல்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ப்ரோ? இல்லை, அதுதான் ஸ்டாக்குன்றது இப்போ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது இப்போ எப்படி இருக்குன்னா, ஸ்டாக்குன்றது எக்ஸாம்பிள் மாருதி எடுத்துப்போமே, அதில் ரீசெண்டாக இந்த 4-5 மாதத்தில் ப்ரொடக்ஷன் பண்ண வண்டி எதுவுமே இல்லை. இப்போ பலினோ எடுத்துப்போம், இல்லை ஃப்ராங்ஸ், இதெல்லாம் பார்த்தோம்னா 2 ஏர் பேக் வண்டி ஏகப்பட்ட ஸ்டாக் இருக்குது. ஆனால் 6 ஏர் பேக் வர காலி ஆகிட்டே இருக்குது. அதனால என்ன பண்ணுறாங்க, 6 ஏர் பேக்னா ஆஃபரே இல்லை மினிமலாக பிராண்டை கொடுக்குற ஸ்கீம் ஆஃபர் தான். இதே நீங்கள் 2 ஏர் பேக் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆஃபர் தராங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்படி தான் இருக்குது. இது அக்ராஸ் எல்லா பிராண்ட்லேயுமே கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. ஒரு பிராண்டில் ஒரு வெஹிக்கிள் ஒரு அப்டேட் நடந்திருக்குன்னா அதுக்கு ஆஃபருங்கிறது இல்லாமல் இருக்குது, இல்லை ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாத வெஹிக்கிளுக்கு தான் அது ஸ்டாக்லேயும் இருக்குது, ஓரளவுக்கு ஆஃபரும் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அப்போ ஜென்ரலாக இந்த வருஷம் எல்லாரும் அதிகமாக சேல்ஸ் பார்த்ததுனால அவங்க யார்டில் தங்கி இருக்கிற கார்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் 2 விதமாக நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவும் நம்ம இதே டாப்பிக்கில் நம்ம பண்ணியிருக்கோம், அதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஒன்று, ஃபேக்ட்ரியில் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு டீலருக்கே வராமல் அவங்களோட மெயின் யார்ட்லேயே தங்கி இருக்கிற கார்ஸ், ரைட்? அப்போ அது வந்து பிராண்டே என்ன பண்ணுவாங்க, ஒரு மிகப்பெரிய ஆஃபரை கொடுத்து புஷ் பண்ணுவாங்க. இன்னொன்று, டீலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கார்ஸை சேல் பண்ணுறதுக்கு அந்த பிராண்டிலிருந்து கார்ஸை பே பண்ணி வாங்கி இவங்க ரீட்டைல் வந்து பண்ணுறாங்க.
இவங்க யார்டில் ஸ்டாக் வச்சு தான் ரீட்டைல் பண்ணுறாங்க. அப்போ அந்த யார்டில் ஸ்டாக் அதிகமாக உட்காந்துருச்சு அப்படின்னா டீலரே டிசைட் பண்ணி ஒரு ஆஃபரை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த 2 டைப்பில் வந்து ஸ்டாக் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த வருஷம் மேனுஃபேக்சரர் வந்து அவங்களோட கெப்பாசிட்டியும் மீறி சேல்ஸ் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷனே இருந்தது. கரெக்ட், ப்ரொடக்ஷனே இருந்தது அவங்களுக்கு. அதனால அவங்களோட சைட்லையும் பெருசாக இல்லை. இன்னொன்று டீலர்ஸுக்குமே வந்து நீங்கள் போய் என்கொயரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறதுக்கே அவங்க தயங்குற அளவுக்கு அவங்களுக்கு சேல்ஸ் வந்து இருந்தது. அதுவும் முக்கியமாக சொல்லணும்னா மஹேந்திரா, மாருதி சுசுகி, ஹுண்டே இந்த பிராண்ட்ஸில் வந்து நல்லாவே சேல்ஸ் வந்து பார்த்துருக்குறாங்க. அதனால ஸ்டாக் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரைட், அப்படியுமே ஸ்டாக் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் ப்ரோ. என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ? ஓகே, இப்போ ஸ்டாக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம பிராண்டோட ஆஃபர், அந்த பிராண்டோட ஆஃபர்ன்றது பிராண்ட் ஒரு ஸ்கீம் கொடுத்துருப்பான். ஒவ்வொரு மாடல் ஒரு வேரியண்ட் வைஸு இல்லை டிரான்ஸ்மிஷன் வைஸு கூட இதுக்கு 10,000, 20,000, 30,000 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக எல்லா பிராண்ட்லையுமே 25,000, 30,000 இருந்தது. இந்த வருஷம் 10,000, 15,000, அதிகபட்சமே 25,000 தான் இந்த வருஷம் இருந்திருக்கு. போன வருஷம்லாம் சில பிராண்டில் வந்து ஸ்கீம்ஸ் வந்து 50,000 வரைக்கும்லாம் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் ஹையஸ்டே 25 தான் சில வெஹிக்கிள்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து நம்ம பிராண்டாக கொடுக்குற ஆஃபர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்வலாகவே இன்சூரன்ஸில் ஒரு ஆஃபர் இருக்கும். அது எப்போவுமே இருக்குது. அதுவுமே இந்த வருஷம் இந்த ஜிஎஸ்டி ரிவிஷனுக்கு அப்புறம் நமக்கு வெஹிக்கிள் இன்சூரன்ஸில் சேஞ்ச் பண்ணல. பட் இருந்தாலும் இயர் எண்டுன்னு அவங்க சைட்லேயும் இப்போ டிஸ்கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர், டிசம்பர் 2 மாதமுமே. ஸோ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்க்குறப்போ யூஸ்வலாக பிராண்ட்ஸ் தர எக்ஸ்சேஞ்ச் போனஸ். ஸோ இதுவுமே பிராண்டு தர்றது தான். அதாவது பிராண்டு ஓஎம் வந்து அந்த டீலர்ஸ் மூலயமா அவங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் வெஹிக்கிள் பண்ணுறாங்கன்னா நீ அவங்களுக்கு இன்னொரு 20,000 ரூபாய் கொடு, 10,000 ரூபாய் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் போனஸ்ன்னு கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே அப்ளிகபிளாக இருக்குது. அதுமாதிரி கார்ப்பரேட் ஆஃபர்ஸ், கார்ப்பரேட்டுங்கிறது நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட்டில் ஒரு லெவல் 5, லெவல் 3 கம்பெனிஸில் இருக்கலாம். அப்போ மிலிட்ரி, போலீஸ், டீச்சர்ஸ், இல்லை டாக்டர்ஸ், அந்த மாதிரி சில ஸ்கீம்ஸ்லேயும் கார்ப்பரேட் ஆஃபர்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடி நிறைய பிராண்டில் லாயல்ட்டி போனஸ்னு ஒன்று இருந்தது. இப்போ ரொம்ப சில பிராண்டில் தான் இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம ஹோண்டா மாதிரி பிராண்ட் சொல்லலாம். ஸோ அவங்களாம் லாயல்ட்டி போனஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசரிஸில் பண்ணுறாங்க, சில பேர் சர்வீஸ் பேக்ஸில் பண்ணுறாங்க. இப்போ ஸ்கோடாலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எந்த வெஹிக்கிள் போனாலும் கிட்டத்தட்ட இப்போ ஃப்ளாட்டாக இப்போ கைலாக்க கூட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் சர்வீஸ் பேக் நான் ஃப்ரீயாக தரேன். அதுவே வந்து எப்படி 25 to 30K இருக்கும். 20K கிட்ட வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம டொயோட்டாவில் எடுத்துட்டோம்னா கிளான்ஸா டைசருக்குலாம் வந்து சர்வீஸ் பேக், அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே சர்வீஸ் பேக் ஃப்ரீயாக தராங்க. நீங்கள் வந்து ஆயில் மாற்றுறது கூட பே பண்ண வேணாம். அதாவது டேரெக்டாக அதை ஃப்ரீ பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு 3 வருஷம் நீங்கள் ஃப்ரீ கார், ஃப்ரீ மெயின்டெனன்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் 20,000 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ஒரு ஆயில் எந்த ஸ்பேர் மாற்றினாலுமே சார்ஜஸ் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸாக புஷ் பண்ணுறதுல கேஷ் ஆஃபருங்கிறத கம்மி பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஓகே, அப்படி கம்மி பண்ணால் கூட பின் பாயிண்ட் பண்ணி இந்த காருக்கெலாம் இவ்வளோ கேஷ் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? அதான் நம்ம இப்போ பிராண்ட் வைஸ் சொல்லணும்னா மாருதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடிலாம் ஒரு ஆல்டோவுக்கு கூட நமக்கு வந்து ஒரு 40,000 ரூபாயிலேருந்து 70,000 ரூபாய் வரைக்கும் இருந்தது. இன்றைக்கி அது மாதிரி வெறும் 20,000லேருந்து 40,000 இல்லை 30,000 ஆகிடுச்சு. டாப் யூனிட்டுக்கு 40,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி அதில் ஜிம்னி பார்த்தோம்னா முன்னாடி நல்ல சேல்ஸ் தான், அதெல்லாம் போன வருஷமே 2.5 lakh வரைக்கும் தந்தாங்க. இந்த வருஷமும் 24 மாடல் இன்னும் வச்சுக்கிட்டு அதுக்கு வேணால் 2 lakhs ப்ளஸ் தராங்களே தவிர 25 மாடலுக்கே அவங்க 1 lakh வந்துட்டாங்க. ஸோ இது மாருதியோட நிலமை. மஹேந்திரா பொறுத்தவரை நமக்கு தெரியும் 3XO பயங்கரமாக விற்று தள்ளிக்கிட்டு இருந்தாலும் அதுக்கு மினிமலாக ஒரு 20,000லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50,000 வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்குமே இந்த வருஷம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆஃபர் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஆனால் நெக்ஸ்ட் இயர் ப்ரைஸ் ஹைக் இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த ஆஃபருங்கிறது நெக்ஸ்ட் இயர் இருக்காது. ஸோ அவங்களுமே அதை கண்டினியூ பண்ணுறாங்க. அதுமாதிரி ஸ்கார்பியன்லலாம் கிட்ட 70,000 ரூபாய் வரைக்கும் தராங்க. முக்கியமாக 3XO எடுக்கலாம். ஸோ முன்னாடி வந்து ஐ திங்க் 50,000 வரைக்கும் ஆஃபர். அதாவது இந்த ஜிஎஸ்டி முன்னாடி 50,000 வரைக்கும் ஈஸியாக 30,000லேருந்து 50,000. MX சீரிஸ் எடுக்கலாம். MX சீரிஸுக்கு ஆக்சுவலாக கிடையாது, அதில் பெட்ரோலில் கிடையாது, ஆனால் டீசலில் வந்து தராங்க. அது மாதிரி இந்த ரெவ்எக்ஸ் வந்து ரெவ் ஏஎக்ஸ் அதுக்கு ரெவ்எக்ஸ் வேரியன்ஸுக்கு ஆஃபரே கிடையாது. அது மாதிரி AX5 வேரியன்ஸுக்கு உண்டு, AX வேரியன்ஸுக்கு உண்டு, AX5 and 7 வேரியன்ஸுக்கு உண்டு, கீழே இருக்க வேரியன்ஸுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாதிரி ப்ளே பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் ஜிஎஸ்டியுமே இதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இப்போ இன்சூரன்ஸில் வந்து நமக்கு பெனிஃபிட் நம்ம பண்ணால் வெளியில் பண்ணால் பெட்டராக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம கார் கன்சல்ட்டிங்லேயே வந்து அது ஒரு தனி கேட்டகரி ஆஃப் சர்வீஸாகவே நம்ம பண்ணுறோம். லைக் இன்சூரன்ஸ் வந்து வெளியில் பண்ணும்போது ஒரு 25 to 30K பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். இப்போ அதாவது ஒரு 50,000 ரூபாய் இருக்கிற இன்சூரன்ஸ் வந்து ஷோரூமில் வந்து ஒரு 10,000 ரூபாய் ஆஃபர் பண்ணுறாங்க, 15,000 ரூபாய் பண்ணுறாங்கன்னா நம்ம வெளில பண்ணுறப்ப
தாராளமாக 20,000 25,000 அதாவது திட்ட பாதிக்கு பாதி வரைக்குமே பண்ணலாம். ம்ஹும். ஏன்னா அவங்க உள்ள வந்து அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும். அதுக்கு கீழே அவங்க மேலே அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ வெளில பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கமிஷனுங்கிறத கட் பண்ணிட்டு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஓவரால் டர்ன் ஓவரில் ஒரு மார்ஜின் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறதுனால வெளில பண்ணுறாங்க. பட் இன்சூரன்ஸுங்கிறது வெளில எடுக்கிற தப்பா ரைட்டான்னு இன்னொரு குழப்பம் எல்லாருக்கும் இருக்குது. அது என்னன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா டைஅப் பிராண்ட்ஸ் ஏற்கனவே அவங்கள்ட்ட இருக்கிற பிராண்ட் டைஅப் பிராண்ட் இல்லை கேஷ்லெஸ் பிராண்ட்ஸை நீங்கள் உள்ளே பண்ணாலும் ஒன்று தான் வெளில பண்ணாலும் ஒன்று தாங்கிறது உண்மை. ஓகே. ஆனால் நேஷனலைஸ்டு இன்சூரன்ஸாக இருக்கணும். அது கூட ஆக்சுவலாக தேவையில்லை. நேஷனலைஸ்ட் இன்சூரன்ஸுங்கிறது நான் இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன்னா உங்களுக்கு நேஷனலைஸ்ட் இன்சூரன்ஸ் தேவை. இப்போ சில பேர் நான் வந்து சவுத் இந்தியாவே தாண்ட மாட்டேன்னா ரீஜனலாக சில பிராண்ட்ஸ் ஒர்க் ஆகிறதோ அதை பண்ணிக்கலாம். நான் தமிழ்நாட்டையே தாண்ட மாட்டேன்னா இங்கே சில லோக்கல் பிராண்ட்ஸ் இருக்குதோ அதை பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் கேஷ்லெஸ்ஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக எல்லாமே ஆக்சுவலாக கேஷ்லெஸ் தான். பட் சில பிராண்ட்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட்டில் இருக்கிற சில பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் கேஷ்லெஸ்ஸே இப்போ வரைக்கும் கிடையாது. ஆனால் அவங்களே சில பிராண்ட்ஸோட டைப் இருக்க கேஷ்லெஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வெளில பண்ணுறப்போ அது கேஷ்லெஸ் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து பில்லை கிளைம்ஸை செட்டில் பண்ணிவிட்டு பில் அனுப்பி அப்புறம் ரீஃபண்ட் வாங்குற மாதிரி இல்லை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வாங்குற மாதிரி. பட் அதுவும் வெளியில் இருக்கிற ஒரு சில கேரேஜஸ் வந்து இன்சூரன்ஸோட கொஞ்சம் டைப்பில் இருக்காங்க, பண்ணியும் பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட அது மேபி பாசிபிளாக இருக்கும். பட் நம்ம வெளியில் பண்ணுறதுனால ஷோரூமில் டீலர்கிட்ட இருக்கிற சர்வீஸ் சென்டரில் கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. நம்ம அவங்கக்கிட்ட எடுத்தால் எப்படி ஒரு சர்வீஸை இனிஷியேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். பட் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு பாட்காஸ்ட் வந்து ஒரு கெஸ்ட்டோடு நம்ம பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் அதை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே. ஸோ அப்போது இந்த இன்சூரன்ஸில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் சீசன் இந்த இயர் எண்டில் அவங்களே வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக ஆஃபர்ஸ் வந்து தராங்க. பயங்கர ஆஃபர். ஏன்னா எல்லாருமே இந்த இயர் எண்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்துடணும், நம்ம டர்ன் ஓவர் பெருசாக இருக்கணுங்கிறதான் பார்க்குறாங்க. ஓகே. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த ஜிஎஸ்டி அவங்க ரெடியூஸ் பண்ணப்போ கவர்மெண்ட்டே ஒரு ரூல் சொன்னிச்சு டிசம்பர் 31, அதாவது அடுத்த 3 மாதத்துக்கு ப்ரைஸ் எக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்காக தான் இப்போ மாருதியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ பலினோலாம் 2 ஏர் பேக்ஸ் வந்த வண்டியில் 6 ஏர் பேக் கொடுத்துட்டாங்க. எல்லாத்துலேயும் ஸ்பேர் வீலை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அக்ராஸ் மாருதி, ஈவன் மாருதியிலேருந்து ரீபேஜ் ஆனால் டொயோட்டாவிலையும் இதான் பண்ணியிருக்காங்க. டைசர் ஆகட்டும், கிளான்ஸ் ஆகட்டும். ஏன்னா அந்த 6 ஏர் பேக் கொடுத்ததுக்கு அவங்களால ப்ரைஸை ஏற்ற முடியாது இந்த ரூல் இருக்கனால. இன்னொன்று 2 ஏர் பேக் வண்டி யாரும் வாங்க மாட்டாங்க இப்போ. ஏன்னா சின்ன சின்ன கார்லலாம் நீங்க ஏன்னா ஸ்விஃப்ட்ல பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக், இந்த பலினோல 2 ஏர் பேக் கொடுத்தா யாரு வாங்குவா? கரெக்ட். சோ அப்படின்ற கன்ஸ்ட்ரைன்ல எல்லாரும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரெட்டா வந்து பேஸ் வேரியன்ட்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான வேல்யூ ஃபார் மணியா இருந்தது. அதை வந்து இந்த ஜிஎஸ்டிக்கு அப்புறமா சைலண்டா என்ன பண்ணிட்டாங்க, சில ஃபீச்சர்ஸ் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நீங்க ரியர்ல வந்து ஹெட் ரெஸ்டே தூக்கிட்டாங்க. வெறும் பெஞ்ச் டைப்ல ஒரு சீட்டு 60/40 கிடையாது, முன்னாடி 60/40 இருந்தது. அதே மாதிரி 4 வீல் டிஸ்க் வந்து இருந்தது. நெக்ஸ்ட் 2 ஸ்டெப் ரிக்ளைன்ஸ் இருந்தது. இது எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டாங்க. சைலண்டா வந்து இது நடந்துருச்சு. ஓகே. இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லா பிராண்ட்லயும் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரோ நீங்கள் பார்த்த வரைக்கும் இப்போ நீங்கள் வந்து நிறையா நம்ம ஷோரூம் கூட ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த பையிங் சப்போர்ட்டில் நிறையா கார்ஸை வந்து நம்ம ஷெட்யூல் பண்ணி டெலிவரி எடுத்து கொடுக்குறோம். ஸோ இதை பார்த்த வரைக்கும் இந்த பிராண்ட்லலாம் ஸ்டாக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரண்டியாக ஒரு ஆஃபர் கிடைக்கும் அப்படின்னா என்ன பிராண்ட் சொல்லலாம்? ஓகே. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ மாருதி தான். அகைன் மாருதியில் 2 ஏர் பேக் வேரியன்ட்ஸ் ப்ளஸ்ஸு நமக்கு பட்ஜெட் கார்ஸ் எல்லா நம்ம ஸ்மால் ஹேச்சஸ் அப்புறம் நம்ம என்ட்ரி ஹேச்சஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஓரளவு ஸ்டாக் இருக்குது. அதில் நல்லா ஆஃபர் பண்ணுறாங்க. வழக்கமாக எப்போவுமே ப்ரெஸா இல்லை எர்டிகா, இப்போ வந்துட்டு விக்டோரிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா XL6, அதாவது நல்ல சேல் ஆகிட்டு இருக்குல்ல, இதிலலாம் இப்பயும் ₹1 கூட ஆஃபர் கிடையாது. அது டிசம்பர் ஆகட்டும் என்ன மாதம் ஆகட்டும் கிடையவே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரைஸ் ஹைக்கும் பண்ணல, ஃபீச்சர் சேஞ்சஸும் பண்ணல. ஸோ அதனால் அது நியாயமாக தான் இருக்குது. அவங்களுக்கு அது டிமாண்டில் இருக்கப்போ பண்ண மாட்டுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஹுண்டாய் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இந்த கிராண்ட் ஐட்டன் i20லாம் கொஞ்சம் எக்ஸ்டர் இதெல்லாம் ஈஸியாக கிடைக்குது. அகைன் கிரெட்டா, வென்யூலாம் வந்து பயங்கர டிமாண்டில் இருக்குது. ஏன்னா அவங்க டிசம்பர் 31 வரைக்கும் தான் இந்த இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ்ன்னு சொன்னதுனாலேயே. இன்னொன்று வென்யூ இப்போ ஒரு ஜென்ரேஷன் லான்ச்சாக வந்ததுனால ஒரு 35,000 புக்கிங்ஸ் எடுத்திருக்காங்களா இந்த லாஸ்ட் 1 மந்த்தில். அதுலலாம் ஆஃபரே கிடைக்காது. மக்கள் கேட்குற வேரியண்ட்டே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க நம்ம பேசியிருந்தோம் ப்ரொடக்ஷனே கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபேக்ட்ரியோட கெப்பாசிட்டியே இப்போதைக்கு வந்து 7,000 to 8,000 தான் வந்து இப்போதைக்கு பண்ணுறாங்க. பூனேல ஜிஎம்மோட ஃபேக்ட்ரி அக்வயர் பண்ணி அதில் தான் வந்து வென்யூவோட ப்ரொடக்ஷன் வந்து நடக்குது. ஓகே. கூடிய சீக்கிரத்தில் அதை அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. பட் அதை வந்து இப்போ வரைக்கும் ப்ரொடக்ஷன் அங்கே நடந்துகிட்ருக்கு. மேபி அந்த லான்ச் அப்போ நம்ம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போ ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கம்மியான 30,000ங்கிற டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சப்ளை கம்மியாக இருக்குன்னா அதில் ஆஃபருங்கிறது நமக்கு கிடைக்கிறதுக்கு
வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் ஜெர்மன் வெஹிக்கிள்ஸ் பற்றி, அதாவது ஆமாம் ஃபோக்ஸ் வேகனோ ஸ்கோடாவோ, இதில் வந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் வந்து ஆமாம் கண்டிப்பாக அவங்கள்ட்ட தான் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம கைலாக்கே வந்து லான்ச் பண்ணதுலேருந்து இது வரைக்கும் கொடுக்காத ஆஃபரை இப்போ ஸ்டாக் ஏஜிங் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, ஜனவரி, ஏப்ரல், கிட்டத்தட்ட மே மாதம் முன்னாடி வந்த வெஹிக்கிள்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 60-70,000 ரூபாய் தராங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக மேனுஃபேக்சர் ஆன வண்டிக்கு வெறும் 10,000 ரூபாய் தான், அதுவும் கார்பரேட்டு தான். அதுக்கு மேலே அவங்கள்ட்ட ஸ்டாக் வந்து 2-3 மாதம் இருக்குது. இல்லை அதை கிளியர் பண்ணணும்னு நினச்சா தரதா உண்டு, இல்லைன்னா அவங்க எதுவுமே தர்றதில்ல. இது அப்ளைஸ் போத் டு நம்ம ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வேகனில் அதுவும் பார்த்தீங்கன்னா வெர்டஸ் கொஞ்சம் பெட்டராகவே தராங்கன்னு சொல்லலாம் ஸ்லாவியாவை விட. அதே மாதிரி டைகுனுமே பெட்டராக தராங்க. ஆனால் அவங்களாம் ஸ்டாக்ஸ் கம்மியாக இருந்தாலுமே ஓரளவு தராங்க. அப்போ நம்ம முடி பேசின ஹுண்டாயில் பார்க்குறோம் வென்யூ கரெக்டாக எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் மஹேந்திரா பார்த்தோம்னா 3XOவில் ஸ்டாக்குங்கிறதே கிடையாது அதுவுமே. ஏன்னா வர வர அவங்களுக்கு சேல் ஆகிட்டே இருக்குது. இருக்கிற வண்டிக்கு பிராண்டோட ஆஃபர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க தவிர எக்ஸ்ட்ரா அவங்களும் தர்றதில்லை. ஓகே, இப்போ ஹோண்டா எடுக்கலாம். இப்போ அமேஸ் வந்து ஒரு ஜென்ரேஷன் சேஞ்சாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி நடந்தது. பட் இன்னும் நான் கேள்விப்படுறேன் ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட அமேஸ் வந்து இன்னுமே இருக்கு. ஆமா உண்மைதான். ஸோ அதுவுமே தராங்க. அண்ட் தென் இல்லை சார் லேட்டஸ்ட் வந்த நம்ம அமேஸ் இப்போ 5 ஸ்டார் ரேட்டிங் கூட வாங்கியிருக்கு. ஸ்டில் அதுலேயுமே ஸ்டாக் இருக்குது, அதுக்குமே ஆஃபர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் ஹோண்டா சிட்டியும் கொடுக்குறாங்க. அவங்க ஆஃபர் கொடுக்காத வண்டின்னு பார்த்தீங்கன்னா எலிவேட் ஒன்று தான். அதாவது பெருசாக தரல, ஆனால் அதுலேயுமே மினிமலாக தராங்கன்னு சொல்லலாம். இப்போ நம்ம இயர் எண்டில் எடுக்கிறோம் ப்ரோ. இப்போ டிசம்பரில் இருக்கிறோம், செகண்ட் வீக்கில் டெலிவரி எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு. அப்போ அந்த வாரண்டிங்கிறது அந்த ஜேர்னல்ல இருந்து இப்போ எடுப்பாங்களா, இல்லை இப்போ நம்ம டெலிவரி எடுக்கிறதுலேருந்து இயர்ஸ் வந்து கணக்கா? இல்லை சார், அது வந்து 2 இருக்குது. அது ஏஜை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வாய்ஸ் பண்ணுறதுலேருந்து வாரண்டி கால்குலேட் ஆகும். அதுவும் ஸ்பெஷலாக அந்த ஜெர்மன் பிராண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா அப்படி இல்லை. அந்த இப்போ ஒரு அவங்க வெஹிக்கிளை இன்வாய்ஸ் பண்ணி ஒரு டீலர் எடுத்ததுலேருந்து 3 மாதமோ 6 மாதத்துக்குள்ளேயோ பில்லிங் பண்ணியிருந்தா அதுலேருந்து எடுத்துப்பாங்க. சப்போஸ் அந்த இயரே தாண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அந்த 1 இயர் வாரண்டி கம்மியாயிடும். ஸோ அதுக்கப்புறம் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது அந்த இயரை தாண்டிடுச்சுன்னா என்னைக்கு அவங்க ஷிப் பண்ணாங்களோ அதிலிருந்து தான் வாரண்டி கால்குலேட் ஆகும். அப்போனா 1 வருஷம் வாரண்டி போயிடும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ நெகோசியேஷன் என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் அந்த எக்ஸ்டெண்டர் வாரண்டியை ஒரு பேக்கேஜாக கேட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா அதுக்கான நம்ம ஏஜிங்கான டிஸ்கவுண்டிங் தான் அதில் சேர்த்து கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது வேலிட் பாயிண்ட். அப்போ அந்த இந்த இயர் எடுக்கும்போது அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டியை ஒரு ஆஃபராக கேட்டு நம்ம வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. சப்போஸ் உங்களோட வாரண்டி முன்னாலேருந்து ஆரம்பிச்சிட்டா இல்லை பில்லிங்லேருந்து ஆரம்பிக்குதுன்னா ஃபைன் தான். ஓகே, இப்போ ஒரு ஈவி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈவியில் இப்போ இந்த இயர் எண்டுக்கு நமக்கு ஆஃபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்குறாங்க? வந்திருக்கு அதாவது இந்த வருஷம் தான் கொஞ்சம் இந்த ஜிஎஸ்டி கம்மியானதுனால ஆல்மோஸ்ட் நமக்கு ஈவி பெட்ரோல் கார்ஸ்லாம் ஒரே ப்ரைஸில் இருக்கனால இப்போ பார்த்தீங்கன்னா 9லேயே இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 70,000 ஸ்டாக் வெஹிக்கிளுக்கு தராங்க. அது மாதிரி ஹேரியர் ஈவிலையும் தராங்க. ஸோ அந்த பெரிய ஈவி கார்ஸ்லையுமே இப்போ ஆஃபர் தராங்க. சின்ன சின்ன ஈவி கார்ஸ்லையுமே நம்ம டியாகோ ஆகட்டும், அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னுமே அந்த XUV 400 சில பேர் வச்சுருக்காங்க. அதிலலாம் இன்னுமே பயங்கர ஆஃபர் இருக்குது. அதுக்கப்புறம் கிரெட்டா ஈவிலையும் தராங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஓரளவு தராங்க. எம்ஜியில் மட்டும் தரமாட்டுறாங்க. அதுவும் நமக்கு பெரிய வின்சரில் ஒன்றுமே கிடையாதுன்றாங்க. ஓகே, ரைட். இப்போது ஒரு சில பிராண்ட்ஸ் நம்ம இன்னும் டச் பண்ணல. இப்போ உதாரணத்துக்கு நிசான் அண்ட் ரெனோ. ஸோ இதில் இந்த இயர் எண்ட் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது? நிசானில் மேக்னைட்டுக்கு இப்போயுமே இயர் எண்ட் ஆஃபருங்கிறது ஒன்று தராங்க. ஆனால் இதே நீங்கள் ரெனோ போகிறீங்கன்னா அதில் கைகன்றது ரீசெண்டாக ஃபேஸ் ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ எந்த ஒரு வெஹிக்கிள்லாம் ரீசெண்டாக ஒரு ஃபேஸ் ஷிஃப்ட் ஒரு அப்டேட் நடந்திருக்கோ அவங்க யாரும் தரதில்லை. அஃப்கோர்ஸ் அதனால் கைகரில் கிடையாது. பட் நிசானில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெனோவில் நமக்கு 3 காருமே கொஞ்சம் ஃபேஸ் ஷிஃப்ட் ஆனதுனால எதுவும் தரதில்லை. ஓகே, இப்போ எல்லோரும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா டஸ்டர். ஜான்வரியில் அந்த டஸ்டர் வரப்போகுது. பட் அவங்க கொஞ்சம் லேட்டு தான். ஆக்சுவலாக அதோட ஹைப் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இந்த சியாராக்கெலாம் முன்னாடி வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை கேப்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். பட் பார்க்கலாம், வெயிட் பண்ணி. அதுலேயுமே நமக்கு அந்த இன்ஜின் ஸ்பெக் வந்து 1.5ல 3 சிலிண்டரா இல்லை 4 சிலிண்டரா அதுங்கிறதும் இருக்குது. அந்த நம்ம வந்து நிசான்லையும் டெக்டான்னு வருது. ஸோ அதுவுமே எப்படி வரும்னு தெரில. இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெனோவில் டாப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் வந்து நடந்திருக்கு. இப்போ வந்து மஹேந்திராவிலேருந்து ஒரு டாப் கை வந்து இங்கே போயிருக்கிறாரு. அதனால வந்து ரொம்ப அக்ரெசிவாக வந்து ரெனோ இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிசானுக்கும் ரெனோவுக்கும் நடுவில் ஒரு ஸ்பிளிட்டப் கூட நடந்திருக்கிறதான் நம்ம கேள்விப்படுறோம். அதனால ரெனோவில் வந்து இதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா நிறையா கார்ஸை வந்து ட்ரை பண்ணி ஸ்க்ராப் பண்ணாங்க டிசைனை. இவர் வந்து அந்த இது எல்லாத்தையும் தூசி தட்டி எடுத்து
திருப்பியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வராரு. அதுவும் ரொம்ப அக்ரெசிவா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரெனோல நிறைய கார்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட். அதே இப்போ மாதிரி இது டாட்டால வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்மால் கார்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆஃபர் இருக்கு. ஏன்னா பஞ்ச்லாம் ஃபேஸ் லிஃப்ட் ஆக போகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுலேயுமே ஒரு பெட்டரா டிஸ்கவுண்ட் இருக்கு. நெக்ஸான்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ வந்து நம்ம இது எடுத்துக்கிட்டோம்னா அதாவது ஈவிஸ்ல அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஈவி கொஞ்சம் நல்லா சேல்ஸ் இருக்கனால அது ஈவிஸ்ல அந்த அளவுக்கு இல்லை. அது மாதிரி பெரிய கார்ஸான ஹேரியர் சஃபார்லையுமே நல்ல ஆஃபர்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கர்வ்ல பயங்கரமான ஆஃபர்ஸ் இருக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு நினைச்ச அளவுக்கு சேல்ஸ் போலன்னு சொல்லலாம். ஓகே. அடுத்து கியா. ஸோ கியாவில் இப்போ செல்டாஸ் வந்து நெக்ஸ்ட் ஜென் வரப்போகுது. கமிங் மந்த்தே வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. கமிங் மந்த் இல்லை, கமிங் வீக்கே பண்ண போகிறாங்க டிசம்பர் 10th. ஸோ அதில் இருக்குது சார் ஸ்டாக். செல்டாஸ் இருக்க ஸ்டாக்குக்கெல்லாம் 1 lakh 1.5 lakh தராங்க. அது மாதிரி கேரன்ஸில் ரொம்ப லிமிடெட் ஸ்டாக் இருக்குது. அதுக்குமே நல்ல ஆஃபர் தராங்க. ஈவன் கிளாவிஸ்க்கு கூட டாப் வேரியன்ஸுக்கு நல்ல ஆஃபர் தரதா நமக்குமே இப்போ வந்திருக்கு. நல்ல ஆஃபர்னா எவ்வளோ சொல்லலாம்? நல்ல ஆஃபர்னா அதான் ஒரு கிளாவிஸோட மிட் வேரியன்ட் வந்து திட்ட 15 லட்ச ரூபா மேலே இருக்க காருக்கு ஒரு 75,000 ரூபாய் வரைக்கும் வருது. அது வந்து கேரன்ஸுக்கு 75,000 ஈஸியாக பண்ணுறாங்க. கிளாவிஸுக்கு சில வேரியன்ஸ் 75,000 பண்ணுறாங்க. உண்மையுமே அது ஒரு நல்ல ஆஃபர்னு சொல்லலாம். ஓகே. இப்போ சைரஸ் நம்மளால அதிகமாக ரோட்ல பார்க்க முடியல. லான்ச் அப்போ ஒரு பெரிய ஹைப்போட லான்ச் ஆன ஒரு கார். ஸோ அது கண்டிப்பாக ஸ்டாக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஸ்டாக் இருக்கு. ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசன்ட் மந்த்ஸ்லேயே இல்லை. நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம பிடிஐ போகிறப்போ எல்லாமே ஏப்ரல், பிப்ரவரி, மார்ச் இப்படி தான் இருக்கு. ஏன் இந்த ரீசன்ட் டைமில் ப்ரொடக்ஷனே நடக்கலையா என்னன்னு தெரில. ஈவன் தோ மக்கள் சிலது எனக்கு இதுதான் வேணும்னு கேட்டாலும் அது அங்கே கிடைக்கல. ஸோ இருக்கிறத தான் நீங்கள் எடுத்தாகணுன்ற கட்டாயம் சைரஸ்க்கு இருக்குது. சோனட் பொறுத்தவரை கொஞ்சம் ஸ்டாக் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு மினிமலாக ஒரு 30,000லேருந்து 60,000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. சைரஸ்க்குலாம் 1 lakh பண்ணுறாங்க ஸ்டாக் இருக்கு. ஓகே, சூப்பர். ஸோ அடுத்த பிராண்ட் அப்படி பார்த்தா சிட்ரான் சொல்லலாம். ஸோ சிட்ரானில் இப்போ சமீபத்தில் நமக்கு வர்ற என்கொயரிஸில் ஐ மீன் கன்சல்டிங் கால்ஸில் நிறைய பேர் சிட்ரானை ஃபைனலைஸ் பண்ணிட்டு வர்றாங்க. நிறைய பேர் என்கொயரி. பட் இருந்தாலும் அந்த பிராண்ட் எப்படி வாங்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டவுட்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, சிட்ரானில் நமக்கு எந்த அளவுக்கு வந்து அது இந்த ரீசெண்டாக அவங்க லான்ச் பண்ண அந்த எக்ஸ் வேரியன்ஸ் இருக்குல்ல. ஸோ இதில் வந்து அவங்க எதுலையுமே ஆஃபர் கிடையாது. வெறும் கார்பரேட் ஆஃபர் தான். ஈவன் தோ இயர்-எண்டாக இருந்தாலும் அதான் பண்ணுறாங்க. நம்ம வந்து இப்போ நம்ம கன்சல்டிங்கில் வந்தவங்களுக்கே நிறைய பேர் அப்ரோச் பண்ணி பார்த்தோம். இன்னமும் நாங்கள் கூட சென்னை தான் பேடுன்னு நினச்சோம். ஆனால் சென்னை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், எல்லா இடமுமே கொஞ்சம் சேல்ஸ் சைடில் வந்து ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக வரலன்னு சொல்லலாம். ஒரு கார்பரேட் ஆஃபர் வந்து எதில் இருக்குது இல்லைங்கிறது அவங்களுக்கே கொஞ்சம் தெரியாமல் இருக்குது. நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லி இங்கே வந்து தராங்க, நீங்கள் ஏன் அங்கே தரமாட்டோம், இல்லை சென்னையில் தரலாம், நாங்கள் இங்கே தரமாட்டோம் அப்படின்றாங்க. அதெல்லாம் என்ன லாஜிக்கே புரியல. அது பிராண்டு கொடுக்கறது. ஆனால் இந்த மாதிரி வேலையும் நடக்குது. பெருசாக ஆஃபரில் அந்த எக்ஸ் இல்லாத வேரியன்ஸில் அதுலேயுமே ஸ்டாக் வெஹிக்கிள்ஸில் இப்போ C3 பார்த்தீங்கன்னா மினிமமாக ஒரு 40,000 வரைக்கும் தராங்க. சிலதில் 70,000 கூட தராங்கன்னு சொல்லலாம். அதான் சிட்ரானில் அந்த EC3 ஸ்டாக் இருக்கிறதுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்து எம்ஜி. ஸோ எம்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வின்சர் தான் இப்போ மார்க்கெட் அவங்களுக்கு. அதை வச்சு தான் பயங்கரமாக பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதில் ஆஸ்டர் அதிலலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ எம்ஜியில் என்னென்ன? சார் எம்ஜி பொறுத்தவரை அவங்களுக்கு வின்சர் வந்தக்கப்புறம் காமெட் சேல்ஸ் கம்மியானாலும் இன்னுமே கமெண்ட்டில் வந்து ஆஃபர் பெருசாக இல்லை. ஸோ அஃப்கோர்ஸ் வின்சர் ப்ரோலும் இல்லை. ஏன்னா இன்னுமே டிமாண்ட் அண்ட் வெயிட்டிங் பீரியடில் தான் இருக்குது. அதில் ஆஸ்டர் நம்ம ஹெக்டர்லாம் வந்து பயங்கர டிஸ்கவுண்ட் போயிட்டுருக்கு. அகைன் ஹெக்டர் இன்னொரு ஃபேஸ் லிஃப்ட் ஆகும்போது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் இயர். ஸோ அதில் வந்து அவங்க யூஸ்வலாக நல்ல ஒரு ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். குறைஞ்சபட்சம் ஆஸ்டர்லாம் வந்து அவர் வந்து ஒரு 70,000லேருந்து ஹெக்டரில் வந்து ஒரு 1.2 lakh வரைக்கும் சொல்கிறாங்க. அகைன் பேஸ்ட் ஆன் வேரியன்ட். ஐ திங்க் டாப் வேரியண்ட்டில் ஒரு 1 lakh மேலே ஈஸியாக தருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம டச் பண்ணாத பிராண்டு ஜீப். ஓகே, ஸோ ஜீப்பில் ஏதாவது பெனிஃபிட்? ஜீப்பில் வந்து ஆக்சுவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே நம்ம இந்த மிட் சைஸாக இருந்தாலும் அவங்க ப்ரைஸுங்கிறது ஏணி வச்சா கூட எட்டாத இடத்துல தான் இருக்குது. ஸோ அதில் பார்க்குறப்போ அவங்க வந்து அவங்களும் ஸ்டாக் வெஹிக்கிள்ஸ்க்கு 1 lakh 2 lakh சொல்கிறாங்க. ஆனால் பெருசாக அவங்களுக்கு சேல்ஸும் இல்லாதனால பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லலாம். அந்த பிராண்டு போகிறவங்க அதை யோசிக்காமல் வாங்குறப்போ பெனிஃபிட்டும் அவங்க தர ரெடி இல்லைன்னு தான் தெரியுது. ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு எல்லா பிராண்டும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போது இதுக்கு அடுத்து நம்ம பேசணும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த டெமோ கார்ஸ் வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின். இது நிறைய பேர் நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ டெமோ காருங்கிறது என்னது அப்படின்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள். ஒரு பிராண்டில் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் வந்து வச்சுருக்காங்கன்னா பே பண்ணி அந்த கம்பெனி மேலே ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அந்த காரை வந்து நமக்கு ஒரு டெஸ்ட் ட்ரைவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டர் ஓடினதுக்கப்புறமா அதை சேலுக்கு வந்து வரும். அதுதான் டெமோ கார்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அப்போது அது மோஸ்ட்லி யூஷுவல் ப்ராக்டிஸ் என்னென்னா ஒரு 10,000 கிலோமீட்டருக்கு மேலே அதை ஓட விட மாட்டாங்க. அதுக்கப்புறமே அதை சேலுக்கு வந்துடும். ஸோ இது வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அது ஒரு பெஸ்ட்டாக ஒரு டீல் கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு மினிமம் 2 lakhs உங்களுக்கு ஒரு டீல் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கு கீழே 75K 1 lakh தான் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் டைரெக்டாக நியூவே போயிடுறது நல்லது. போயிடலாம். தோ 1 year old தான். இன்னொன்று நீங்கள் ஐ திங்க் இது செகண்ட் ஓனராக தான் நம்ம செகண்ட் ஓனராக வரும். ஏன்னா சிலது டெம்பரேஷனில் பண்ணுவாங்க, சிலது டைரக்ட் ஓனராக பண்ணுறப்போ செகண்ட் ஓனராக வரும். இது மட்டும் இல்லாமல் அதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் டெமோ கார்ஸுக்கு நீங்கள் நினச்சாலும் எக்ஸ்டெண்டர் வாரண்டி கிடையாது. ஸோ இந்த ரூலுமே எல்லா பிராண்ட்லேயும் மோஸ்ட்டாக இருக்குது. அது கிடையாதுன்னு சொல்லலாம். சிலது டிஸ்பிளேக்குன்னு வாங்கிட்டு அன்ரிஜிஸ்டர் வெஹிக்கிள் இருக்கு. ஸோ அதை வேணால் ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் ஆஃபர் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கலாம். பட் டெமோ கார்ஸ் 2 லட்சம் குறையாம கொடுத்தா வாங்க வேணாம். கரெக்ட். அப்போ அதை ஒரு முக்கியமான பாயிண்ட் அவர் சொன்னார். என்னன்னா டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்ஸ் வேற, வெஹிக்கிளில் டிஸ்பிளே வெஹிக்கிள் வேற. இப்போ ஒரு ஃபேஸ் லிஃப்ட் வந்துருச்சு. ஃபேஸ் லிஃப்ட் முன்னாடி இருக்கிற வெஹிக்கிளில் டிஸ்பிளே வச்சிருக்காங்க. ஃபேஸ் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பழைய வெஹிக்கிளை அவங்களால டிஸ்பிளேல வைக்கவே முடியாது இல்லையா? அதை அவங்க சேல் பண்ணி தான் ஆகணும். அப்போ அது ஃபர்ஸ்ட் ஓனரில் தான் வரும். அது வண்டி ஓடி இருக்கிற பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஆனா நின்ன மணிக்கே நிறைய பேர் இருக்கும். அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா அந்த ஏஜிங் தான். ஏன் இது பாத்தீங்கன்னா ஜனவரி மாசம் வண்டியா இருக்கும். ஏன் இன்னும் ஜனவரி மாசம் வண்டி வச்சிருக்கீங்கன்னா அப்போ சொல்றாங்க இதுல டிஸ்பிளேயோட நாங்க ரிஜிஸ்டர் பண்ணி எடுத்தோம். அவங்க ஏன் டிஸ்பிளே வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு அதுல ஒரு ஆல்ரெடி 30% 20% எக்ஸ்ஷோரூம்ல ஆஃபர் பண்ணி பிராண்ட் கொடுக்குது. ஸோ அதனால ஒரு பெட்டர் டீல் கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி டெமோ கார்ஸ் நீங்க தாராளமா ப்ரிஃபர் பண்ணலாம். அவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த வாரண்டி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டி பண்ண முடியாது டெமோ கார்ஸுக்கு. அது ஒரு கீ பாயிண்ட் இதில் ரைட். அப்போது நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கிறோம். அப்போது ஓவராலாக இந்த டிசம்பரில் கார் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு 15 lakhsக்கு மேலே இருக்கிற ஒரு கார்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 75K அப்படிங்கிறது ஒரு நல்ல டீல் கிடைச்சா நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 20 lakhsக்கு மேலே இருக்கிற கார்ஸில் அட்லீஸ்ட் 1 lakh கிடைச்சால் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். 15 lakhsக்கு கீழே 50,000க்கு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் அந்த காரை மினிமம் ஒரு 8 years 10 years யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிசம்பரில் நீங்கள் கார்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது ஓகே தான். ஒன்றும் பிரச்சனை உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது ரைட். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த வீடியோ ஏன் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம கார் கன்சல்டிங் சப்போர்ட் நம்ம பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெரியும். அது தெரியலைன்னா அதை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ நான் கொடுக்குறேன். அப்போது அதில் என்ன நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனோட நீங்கள் வரும்போது ஒரு 1/2 an hour ஷெடியூல் உங்களுக்கு கிடைக்குது. என்னோட ஒரு 1/2 an hour நீங்கள் பேசலாம். அதில் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதில் பையிங் சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் பே பண்ணுற அந்த கன்சல்டிங் சார்ஜஸ்லேயே அந்த பையிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகுது. அதில் உங்களுக்கு கோட் அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து டெஸ்ட் ட்ரைவு நீங்கள் வெஹிக்கிள் டெலிவரி எடுக்கிற வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணி அந்த டெலிவரி எந்த வேறு அதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ், அதாவது லோன் டவுட்ஸ் இருக்கலாம், இன்சூரன்ஸ் டவுட்ஸ் இருக்கலாம், இல்லை பெட்டரான இன்சூரன்ஸ் கோட்டாக இருக்கலாம், இல்லை லோனு இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே நம்ம அதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை உங்களுக்கு ஒரு பிடிஐ பண்ணணும் அப்படின்னா, அதாவது கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செக் பண்ணணும் அப்படின்னா அதை மட்டும் அடிஷ்னல் காஸ்ட்டில் ஒரு அப்பாயின்மெண்ட் பேசிஸில் அதை பண்ணுறோம். அது ஒரு டெக்னீஷியன் ஒரு 75 செக் பாயிண்ட்ஸோட அந்த பிடிஐ கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க ரைட்டா. அது நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம 1500 1800 அதை கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ரீசெண்டாக அது கொஞ்சம் முன்னாடி ஷூட் பண்ணது 1800 தான். அது மாதிரி நம்ம சென்னை அவுட்ஸ்கட்ஸ்னு சொல்லியிருந்தோம் சார். அதனால எல்லாம் நினச்சிக்கிட்டாங்க சென்னை தவிர வேற ஊருன்ட்டு நிறைய என்கொயரிஸ் வருது. ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. இங்கே யார்டு லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டிலேருந்து நமக்கு 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ அதுதான் வின் பண்ணுறோம். ஸோ பிடிஐ சார்ஜஸ்ங்கிறது 1800 சார். சென்னை பெங்களூரில் பண்ணுறோம். கரெக்ட். ஐ திங்க் பெங்களூரில் 2000 நினைக்கிறேன். ஆமாம், பெங்களூரில் 2000 பண்ணுறோம். சென்னையில் 1800 கரெக்ட். ஸோ இதுதான் இதோட கிளாரிட்டி, ஒரு டிரான்ஸ்பரன்சிக்காக இந்த உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா விஜய். பை.